ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபேமிலி பிளானிங் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைய இன்குபேட்டர் பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க. பாஸ்ட் வந்து ஜாம் பண்ணாங்க, ஆண்டவரே என் குழந்தையை நீங்க தான் வாழ வைக்கணும்னு சொல்லி ஜாம் பண்ணாங்க. 30 நாட்களுக்கு முன்பதாக நான் டாக்டர்கிட்ட மறுபடியும் ரிவ்யூ கடை செஞ்சேன். டாக்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, நீ கடவுளுக்காக செஞ்ச ஊழியம் தான் உன் பிள்ளைய வாழ வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 1/600 பிறந்த குழந்தை 30 நாளைக்கு முன்னதாக 3.5 கிலோ வருவதற்கு ஏசப்ப உதவி செஞ்சார். இன்னைக்கு கர்த்தர் எங்களை வாழ வச்சிருக்கிறார், என் பிள்ளைகளை வாழ வச்சிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பார். செய்தி வேலைக்கு முன்பாக அவர் தன்னுடைய சாட்சியோடு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த சேர்றவர் பார்த்து என்னுடைய மனசில் நினைச்சு இவங்க சாட்சி சொல்லுவாங்க நான் தெரியாது. ஆனால் நான் நினைக்கும் பொழுது இந்த சாட்சியோட தன்னுடைய செய்தியை கொடுக்கணும்னு சொன்னேன். சகோதரி அவர்கள் தன்னுடைய திருமண காரியத்தை சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதுவரைக்கும் எனக்கு கடன் கிடையாது, ஆனால் என்னுடைய ரிலேஷன் சொன்ன அந்த வார்த்தையும் ஒரு கைமாற்று என்பது ஒரு கடன் என்று சொன்னார். உண்மை அதுதான். மறிக்க வரைக்கும் கடனே வாங்கக்கூடாது. கிறிஸ்தவத்துக்கு நான் சொல்ல வேண்டிய சட்டமே அது. அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை போய் கிடையாது. அது நிச்சயிக்கப்பட்ட வார்த்தை. சொன்னார்னா சொன்னார், அவர் வாக்கு மாறாதவர். அவர் கொடுத்த வாக்கு உண்மை உள்ளது. அதனால கிறிஸ்தவ பெருமக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் சொல்ற இந்த வார்த்தை, நான் ஒருவேளை அது குழு கடனாக இருந்தாலும் சரி, பேங்க் கடனாக இருந்தாலும் சரி, எந்த கடனாக இருந்தாலும் 2015 25 டிசம்பர் 31 அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடும். 26 ஒரு புதிய பொலிவோட ஒண்ணுமே இல்லைனாலும் ஈரத்துணை சித்தி நினைச்சிடணும். மானுடைய பிள்ளை இல்லையா, அந்த ஒரு முகம் நினைச்ச மாட்டாரு, கைவிடணும். மனசு நினைச்ச கூடாது, நம்ப கூடாது. அதனால யோசிப்பு சங்கத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது மானபாதக்காக சொல்றான், இதையெல்லாம் உனக்கு ஏற்படும் ராஜசமூகத்தில் சொல்லப்பா என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோன்னு சொல்றேன். தவறுதலான ஒரு வார்த்தை. உண்மையாகவே அன்னைக்கு யோசிப்பு நினைக்கப்பட்டிருந்தா யோசிப்பு இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்கள் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவே